OnePlusல இருந்து கம்மியான பிரைஸ்க்கு மேல ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக OnePlus லான்ச் பண்ணியிருக்கிற OnePlus ஓட CE3 Lite 5G. மொபைல் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால நம்ம அன்பாக்சிங் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். முதல்ல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிளாசி பேக் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு பலபலன்னு கண்ணாடி மாதிரி மின்னுது. ஆனா கையை வைக்கவே முடியலைங்க. வச்ச உடனே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது போக மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமராலாம் ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. அது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல உள்ள மாதிரி தான். அது பக்கத்துல LED ஃபிளாஷ் வந்திருக்கு. அந்த OnePlusக்கான பிராண்டிங் வந்திருக்கு. இந்த கேமராவை க்ளோஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரியர்லமே பாக்குறதுக்கு டிஸ்ப்ளே மாதிரி தான் தெரியுது. பாக்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருந்தாலுமே இது பிளாஸ்டிக் பேக் தான். ஃப்ரேம்மே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. பட் என்ன கொரில்லா கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. மொபைலோட weight அப்படின்னு பார்த்தா 195 கிராம் இருக்கு. thickness 8.3 mm கொடுத்திருக்காங்க. ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே டிஸ்ப்ளேக்கு வந்தா இந்த டைமும் LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த டைம் டிஸ்ப்ளேவை கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்ல IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க பிரைட்னஸ் அப்படின்னு பாக்கும்போது பீக் பிரைட்னஸா 650 nits கொடுத்திருக்காங்க. LCD டிஸ்ப்ளேல கொஞ்சம் பிரைட்டரான டிஸ்ப்ளேவா தான் இருக்கு. இருந்தாலுமே சன்லைட்ல பாக்கும்போது அந்த அளவுக்கு பிரைட்டான டிஸ்ப்ளேவா இல்ல. அதே மாதிரி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. LCD டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால பெருசா எதிர்பார்க்காதீங்க. இது போக வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கு. OTT ல மேக்ஸிமமா HD ல தான் இந்த மொபைல்ல வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். இங்க கேமராஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம ரியர் கேமரால இருந்து அந்த செல்ஃபிக்கு சேஞ்ச் ஆகும்போது அதுல ஒரு லைட்டிங் கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கேமராஸ் அப்படின்னு பாக்கும்போது இதுலவே ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் டைமை விட. இங்க பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு 2 அப்படின்னு சேர்த்து ஒரு 3 கேமரா அப்படிங்கிற கணக்குக்காக இங்க வந்து சேர்த்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இந்த மொபைல்ல கிடையாது. OnePlus அப்படினாலே காலங்காலமா கொடுத்துட்டு வர அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இந்த மொபைல்லயும் இருக்குது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் டைம்க்கும் இந்த டைம்க்கும் 108 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாமே பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல, பெரிய இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். டே லைட்ல நல்ல லைட்டிங் இருக்கும்போது போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ்லாம் பெருசா இல்ல, டைனமிக் ரேஞ்சுமே இங்க பெட்டரா இல்ல. அதே மாதிரி அந்த எக்ஸ்போஷரும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டரா கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நைட் மோட யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. இதோட போட்டோஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பாக்கும்போது நம்ம நிறைய டைம் பார்த்த செல்ஃபி கேமரா தான். ரியர் கேமராவோட செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைனமிக் ரேஞ்ச் டீடைல் இதெல்லாமே நல்லாவே கொடுக்குது. பட் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கனால சில டைம் அந்த போட்டோஸ் வந்து ஓவர் பிரைட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி செல்ஃபி கேமரால அந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் நல்லா பெட்டராவே எடுத்து தருது. செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா ரொம்பவே பிடிக்கும். வீடியோஸ் அப்படின்னு பாக்கும்போது இந்த மொபைல்ல Snapdragon 695 இருக்கிறதுனால 4K கான வீடியோ சப்போர்ட் கிடையாது. மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் ரியல் செல்ஃபி ரெண்டுலயுமே வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது லாஸ்ட் டைம் கொடுத்த அதே ப்ராசஸர் தான். நம்ம நிறைய டைம் பார்த்தா Snapdragon 695 தான் இந்த மொபைல்ல இருக்கு. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைல்ல 4 லட்சத்துக்கு மேல வருது. பரவாயில்ல, 4 லட்சத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஹை எண்ட் கேம்ஸ் எல்லாம் இந்த மொபைல்ல விளையாட முடியும். லோ கிராபிக்ஸ்ல விளையாண்டீங்க அப்படின்னா ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே கிடையாது. இது போக ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படின்னு பாக்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. Oxygen OS 13.1 ஓட வருது. Oxygen OS அப்படின்னு நம்ம பேர்ல வேணா சொல்லலாமே தவிர கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு வர கங்கா மாதிரி தான் இது கலர் OS மாறிட்டு வர Oxygen OS அப்படின்னு சொல்லலாம். ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ப்ளூடூத் இருக்கு, பட் ரொம்பவே மினிமலா இருக்குது. ஆட்ஸ்மே இதுல பெருசா இல்ல. சோ ஓவராலா உங்களுக்கு ஒரு க்ளீனான கலர் OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கொடுக்குது. Oxygen OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா எதிர்பார்க்காதீங்க. மத்தபடி இதோட பிளேஸ்மென்ட் வந்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்து அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். மேக்ஸிமமா 1 TB வரைக்கும் SD கார்டு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். ரெண்டு சிம்மே 5G ல யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே கீழ வந்தா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்து அப்படின்னா 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. பொதுவா OnePlus மொபைல்ல பெருசா கவர் பண்ண மாட்டாங்க, பட் இந்த மொபைல்ல அது கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே இங்க மைக் வருது, டைப் சி சார்ஜிங் போர்ட் வருது, ஸ்பீக்கர் இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருந்தது, பட் இதுல செம்மையான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டாப் பாட்டம் ரெண்டுலயுமே ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்து அப்படின்னா இங்க பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்தது. LCD டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இதுமே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. OnePlus மொபைல் அப்படினாலே அவங்களோட யூனிக் ஃபீச்சர் அலர்ட் ஸ்லைடர். அது இந்த மொபைல்ல மிஸ் ஆகுது. அப்படியே மொபைலோட பேட்டரி வந்தா எப்பயும் கொடுக்குற அதே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிர முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 120 Hz ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பெரிய அளவுல பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். கடைசியா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB, 8GB RAM 256GB. இந்த 8GB RAM 128GB வந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 256GB வந்து 22000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். OnePlusல இருந்து வாங்கினா நான் கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கலாம்.
மத்தபடி இதே பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட AMOLED டிஸ்ப்ளே, கர்வ்டு டிஸ்ப்ளே கூட இருக்குது. இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட நிறைய மொபைல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.